இந்த மேடை நான் வேறு விதத்துக்காக பயன்படுத்த நினைக்கிறேன். இன்றைக்கி தயாரிப்பாளர் சங்கம் மூலமாக ஒரு அமைப்பு ஆரம்பிச்சு அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதை தாண்டி இன்னும் பல ஆயிரம் அதாவது தொழிலாளிகள் அங்கே இருக்காங்க பெப்சி யூனியனில். அவங்களுக்கெல்லாம் வாழ்வாதாரம் போயிடும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தயாரிப்பாளர் சங்கத்தில் யாரெல்லாம் உறுப்பினர் ஆகிறோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த வாழ்வாதாரம் இருக்கும். கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலம் பழமை சங்கம் அது. தமிழக முதல்வர் அவர்களுக்கும் இந்த சினிமாவில் தான் வந்திருக்காங்க. அவங்கள்ட்டையும் சரி, தமிழக துணை முதல்வர் சினிமாவில் தான் வந்திருக்காங்க. இந்த தொழிலாளர்கள், அதாவது தொழிலாளி இல்லைன்னா முதலாளியே இல்லை. நம்ம பழைய படத்திலலாம் பார்த்துருப்போம். ஒரு பண்ணையார் ஒருத்தர் நின்றுருப்பார், இந்த பக்கம் ஒரு 10 பேர் உட்காந்துட்டு இருப்பாங்க, ஒருத்தர் கீழே உட்காந்துருப்பாங்க. அங்கேருந்து ஒருத்தர் நடந்து வந்துகிட்டே இருப்பார். என்ன விஷயம்னு கேட்பார். இல்லை தம்பி, 10 ரூபா கூலி கேட்டோம், அதனால என்ன அடிச்சிட்டாங்க அப்படிம்பாங்க. உன்னை இந்த பக்கம் பண்ணையார் என்ன சொல்லுவான் அப்படின்னா, கூலிக்கார பயல்க, இவனுங்களுக்கு யாரா 10 ரூபா கூலி கேட்கணும் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கும். இந்த வசனத்தில் வர தம்பி யாருன்னு பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர்லேருந்து ரஜினி அவர்கள்லேருந்து கமல் ஆக்ஷன் ஹீரோ எல்லாம் ராமராஜன் அவர்களையும் அந்த தொழிலாளர்களுக்காக தான் இயங்கி இந்த திரைப்படங்கள் ஆக்ஷன் ஹீரோவாக இருந்திருக்காங்க. ஆனால் இன்னைக்கு ஒரு சங்கம் ஆரம்பிக்கப்படும் போது இந்த தொழிலாளர்களே கண்டிப்பாக அது கேள்வி உரியாக இருக்கும். தமிழக அரசு இதுக்கு பிரச்சனையை தீர்வு காணணும். அது மட்டும் இல்லாமல் இந்த தொழிலாளர்களுக்கு ஏதாவது ஒரு நல உதவியே அந்த பிரச்சனை தீர்வு. ஏன்னா நீங்கள் பாருங்க, ஒரு ரஜினிகாந்த் அவர்களின் படம் வருதுன்னா ரசிகர்கள் முக்கியமாக சந்தோஷப்பட மாட்டான். அந்த யூனியனில் இருக்கிற பெப்சி யூனியனில் இருக்கிறவங்க சந்தோஷப்படுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா, 50 நாள் 100 நாள் அந்த வேலை இருக்கும். இப்போ விஜய் அவர்கள் நடிக்கிறதை விட்டுக்கிட்டு அரசியலுக்கு போயிட்டாங்க. அதனால் எவ்வளோ அந்த சங்கத்தை நம்பி இருக்கிற தொழிலாளர்கள் நிறைய பேர் பாதிக்கிறாங்க. தயவுசெய்து இதை நீங்கள் தமிழக முதல்வருக்கு எடுத்துக்கொண்டு அந்த தொழிலாளருக்காக ஒரு கொஞ்சம் குரல் கொடுக்கணும். மேலும் அம்மா அவர்கள் சொன்னாங்க புதியவர்கள்லாம் வரணும் அப்படிங்கிறதுக்காக. நாங்களும் தான் காலங்கட்ட, அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கிழவன் எப்போ சாவான் தின்ன காலியாகணும். இளைஞர்கள், நாங்கள் இளைஞர் ஒரு பட்டாளமே இருக்குது. ஒரு கனவு கோட்டையை கட்டிக்கிட்டு இளைஞர்கள் இருக்கும். ஒவ்வொரு சங்கங்களும் சரி, ஒவ்வொரு தலைமுறையும் சரி. பாருங்களேன், பாகவதர்னு ஒரு நடிகன் இருந்தார், அவர் இடம் விட்டு எம்ஜிஆர் வந்தார். எம்ஜிஆர்னு ஒரு நடிகன் இருந்தார், அதை இடம் விட்டு ரஜினி வந்தார். இப்போ இடங்கள் விடவே இல்லை. நிறைய இளைஞர்கள் தங்களுடைய திறமையை வச்சு இந்த சினிமாவில் ஜெயிக்கொண்டு வராங்க. அவங்களுக்கு வழி விடுங்க. அது நடிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, ஒளிப்பதிவு, இசையமைப்பால் எல்லா விஷயத்துலையும் சங்கங்கள், இப்போ நிறைய சங்கங்கள் பிரச்சனையிலே ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு காலகட்டத்துக்கு அதாவது ஆட்சிங்கிறது ஒரு 5 வருஷம் 10 வருஷம் இருக்கலாம். 30 வருஷமாக ஒருத்தரையே ஆட்சி அதிகம் பண்ணுற மாதிரி இந்த சங்கங்களை தயவு செய்து முதியோர்கள், தயவுசெய்து நான் உங்களுக்கு கெஞ்சி கேட்டாடிக்கிறேன். உங்களால் ஒரு 10 வருஷம் இருந்துட்டீங்க, அதை வழிவிட்டு இளைஞர்களுக்கு கண்டிப்பாக அது செய்யணும். அப்போ தான் இளம் தலைமுறைகள் நல்ல படங்கள் கொடுப்பாங்க. ஒரு இளைஞர் லோகேஷ் கனகராஜ் நல்ல படம் கொடுத்ததுனால தான் உடனே கூப்பிட்டு ரஜினிகாந்த் அவர்கள் அடுத்த படம் கொடுக்குறாங்க. நாயகனும் நாயகியும் அழகாக இருந்தால் தான் படம் ஓடும் அப்படிங்கிற காலத்தை காட்டி கோலமாலு கோகிலான்னு ஒரு படத்தை ஒரு கொடுத்துருக்காங்க. இப்படி நிறைய இளைஞர்கள் இங்கே இருக்கிறார்கள். அவர்கள் வெளியே வராமல் இருக்கிறது கார்ப்பரேட். அதுக்காக உதாரணத்தை சொல்லிட்டு நான் விடைகிறேன். இந்த மேடை நிறையா ஒரு பணத்தை கட்ட அடுக்கி ஒரே மனத்தில் என்ன அந்த பணம் அவனுக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு மனத்தில் எண்ணணும். பல இளைஞர்கள் ஓடோடி வருவான். அதை பணம் என்னத்துக்கு இருக்குது. கடைசியில் எப்படியாவது ஒருத்தன் அது பிறந்திருப்பான், எண்ணெய்க்கு துடிப்பான். கடைசியில் 10 நொடி இருக்கும், ஏன்னா 3 தாள் இருக்கும். அதை என்னமோ மணி அடிச்சிருவாங்க. அதான் கார்ப்பரேட். இங்கே ஒவ்வொரு இளைஞனும் இந்த கனவு கோட்டையை நோக்கி நகர்த்து வருகிறான். அந்த நகர்வை தடுப்பது யார்? ஒவ்வொரு சங்கங்களும். சங்கம்னா என்ன? ஒரு கூட்டு முயற்சி. ஒருத்தருக்கு பிரச்சனை, 10 ஆட்டோக்காரங்க உட்காந்துருப்பான், அவன் ஒரு பிரச்சனை, மாப்பிள்ளை அடிச்சாட வாடான்னு கூப்பிட்டு பிரச்சனையை சால்வ் பண்ண சங்கம். ஆனால் இன்னைக்கு 2-3 ஆண்டுகளாக பல சங்கங்கள் கேள்விக்குரியார். காரணம், அவங்களும் கார்ப்பரேட் மாதிரி அங்கேயே உட்காந்துருக்குறாங்க. நாங்களும் இயங்குகிறோம். கிழமை எப்போ சாக வேண்டாம், விலகி கொள்ளுங்கள். இது புரிந்தவர்களுக்கு புரியட்டும். தர்மம் ஜெயிக்கும். ஜெய்ஹிந்த். அண்ணன் எப்போ காலியாகும், அண்ணன் எப்போ சாவான் அப்படின்னு முதல்ல திருடனுங்க இந்த வார்த்தையை பேசக்கூடாது. நல்லவன் தான் பேசணும். ஆதாரமாக எல்லாம் நிரூபிச்சிருக்கோம். நாங்கள் கோர்ட்டில் கேஸ் இருக்குது. இந்த இடத்துல பேசினா நல்லா இருக்காது. அதனோட நிறுத்திக்கிறேன். யாரும் சங்கத்தை பற்றி இந்த இடத்துல பேசக்கூடாது. ரஜினிகாந்தை பேசுகிறதுக்கு ஒரு தகுதி வேணும். பெரியவங்களை பற்றி பேசுகிறதுக்கு ஒரு தகுதி வேணும். முதியோர்கள், சின்னவர்கள் அதெல்லாம் யாரும் கிடையாது. முதியோர்னா என்ன? முதியோர் திருடாமல் முதியோர், திருடனவன் சின்னவரா? இல்லை, இந்த இடத்துல இதை பேசியிருக்கக்கூடாது. இப்போ நீங்கள் பத்திரிக்கையாரா? உட்காருங்க போல. நீங்கள் பத்திரிக்கை நான் ஒத்துக்க மாட்டேன். நீங்கள் உட்காருங்க. நீ முதல்ல திருடனே. இல்லை, நீ திருடிட்டு போனியா இல்லையா? பணத்தை திருடுனியா இல்லையா? நான் ஆதாரமாக சொல்கிறேன். எவ்வளோ திருடிருக்கானே? உன் மேலே எவ்வளோ கேஸ் நடக்குது? என்னெல்லாம் திருடினது, எத்தனை கேஸ் இருக்கு? நீ உட்காரு முதல்ல. நீ பத்திரிக்காரன்னு சொல்லாத.
நீ சொல்லக்கூடாது பத்திரிக்காரனே. பத்திரிக்காரங்க பேர்லாம் கெட்டு போயிடும். யார் பத்திரிக்காரங்க? பத்திரிக்காரங்க யாரு? அவங்க அடுத்த நீ யார் முதல்ல? நீ யாரா பத்திரிக்காரன்? நாங்கள் தான் பத்திரிக்கை நடத்தி வச்சிருக்கேன். ஆனால் பத்திரிக்காரர் இல்லை. பத்திரிக்காரனா அதுக்கு ஒரு தகுதி இருக்கு. அதை படி பேசுறதுக்கு நீ யார் முதல்ல? திருட சங்கத்தில் பணத்தை திருட்டு பண்ண திருடனே.